இப்போ மயிலோட ஸ்டோரி ட்ராக் ரொம்பவே பரபரப்பாக போச்சுது அப்படிங்கிறதால தீபன் தீபிகாவோட ஸ்டோரி ட்ராக்கை ஒரு வாரமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மயில் நல்ல விதமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதால அந்த கதை நல்ல விதமாக முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால இப்போ மீண்டும் தீபன் தீபிகா அவங்கள பற்றி தான் காமிச்சிட்ருக்குறாங்க. தீபிகா கொஞ்சம் கூட மாறலை. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்களோ அதே போல் தான் அவங்களோட சுயநலமான கேரக்டரை அவங்க காமிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க, தீபனை பொடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துரு, ஐஸ்வர்யாவுக்காக நம்ம சேர்ந்து வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தீபனை ஒவ்வொரு நாளுமே அணுவாக சாகடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தீபன் பேசாமல் அவங்க இருந்த பழைய இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட நிச்சயமாக கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் தீபிகாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே அவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. ஏன்னா ஐஸ்வர்யா கூட இருக்கிறப்ப மட்டும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஐஸ்வர்யாமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. டேடின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கிறதா இல்லை. மால் போகலாம் டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட் கோர்ட்லலாம் வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. அப்படிங்கிறதால தினம் ஒரு மாலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீபனுமே ஓகேடா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தீபிகாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. தீபன் என்னதான் இந்த வீட்டில் குழந்தைக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலுமே முன்னாடி எப்படி வாரத்தில் ஒரு நாள் குழந்தைய வெளியில் அழைச்சிட்டு போவாரோ அதே போல தான் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீபன் இதையெல்லாம் கேட்பாங்களா? அதெல்லாம் முடியாது. குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ எவ்வளோ மெனக்கட்டுறியோ அதே போல தான் நானுமே. டேடி வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னால் நான் எப்படி கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தீபன் சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யாவுமே ஒரே ரூமில் 3 பேருமே சேர்ந்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆனால் தீபிகாவை பொறுத்த வரைக்கும் தீபனை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறதால நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம், டேடி வேறு ரூமில் தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா கேட்குறதா இல்லை, வாங்க டேடி நாம போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டேடியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதனால் தீபிகா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. அடுத்ததான் நிச்சயமாக சுடரோட கேஸை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. திரும்பவும் மல்லியை பழிவாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கதையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.